தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், போர் நிறுத்தம் அப்படிங்கிறது டிஜிட்டலா சைன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல நேரடியாகவே கையெழுத்து போட போறாங்க ஈரான். அதனால இப்போதைக்கு தற்காலிகமா எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இவங்களுடைய போர் நிறுத்தமே எத்தனை நாளைக்குன்னு பாத்தீங்கன்னா 60 நாளைக்கு. இதுக்கு முன்னாடியுமே இவங்க 60 நாள் தான் போர் நிறுத்தம்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ரொம்ப நாளா சமாதானம் போய் இப்பதான் ஒரு வழியா சமாதானம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஈரானும் அமெரிக்காவும் ஒத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லெபனானையும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால லெபனானுடைய ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் எங்களுக்கு சொல்றாங்க நீங்க திருப்பி அடிக்க வேணான்ட்டு, அதனால நாங்க அடிக்கலைன்னு சொல்லிட்டு லெபனானுடைய தரப்புல இருந்து ஹிஸ்புல்லா நிறுத்திட்டாங்க. இஸ்ரேலை நோக்கி எந்த ஒரு தாக்குதலையும் பண்ணல. இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா இப்ப வெள்ளிக்கிழமை இன்னும் ஒரு நாள் 2 நாள் கூட இல்ல, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருவாங்க. ஈரான் கையெழுத்து போட்டுருவாங்க. அதுக்கு 14 அம்ச கோரிக்கையை அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய தரப்புல இருந்து அந்த கோரிக்கையை பத்தி இன்னும் தெளிவா தகவல் வரல. அவங்க பொதுவா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லாமே பேசிட்டோம், எல்லாமே ஒத்து வந்துருச்சு. முதல்ல நாங்க இப்ப 60 நாள் நிறுத்த போறோம். அதுக்கப்புறம் யுரேனியம் என்ரிச் பண்ணிருக்காங்கல்ல, அதை நாங்க எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறோம், அழிக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. எதுக்கு அழிக்க போறாங்கன்னா, அவங்கள்ட்டயே ஏற்கனவே நிறைய அணு ஆயுதத்துக்கு தேவையான எல்லாமே இருக்காமா. 100கணக்கான அணு ஆயுதம் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு அது தேவையில்லை, அதனால எடுத்துட்டு போய் நாங்க அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. பாருங்க, இவங்க இடத்துல 100கணக்கான அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கறத இவங்க பிரஸ்ல சொல்றாங்க. எங்களுக்கு அணு ஆயுதம் இருக்கிறதுனால அணு ஆயுதம் தயாரிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு அந்த யுரேனியம் வச்சு அணு ஆயுதத்தை தயாரிக்க ஈரான் கூடாதுங்கிறதுனால அங்கிருந்து எடுத்துட்டு போய் நாங்க அழிச்சிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கறக்கே ஆள் இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்கள்ட்ட 100கணக்கானது இருக்கு, ஆனா ஈரான்ட்ட ஒண்ணு கூட இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதே சமயத்துல ஈரான் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க அணு ஆயுதம் சம்பந்தமான எந்த விஷயமுமே பேச்சுவார்த்தையில என்ன பண்ணல, இன்க்ளூடே பண்ணல அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி தகவல் வருது, ஒரு பக்கம் அப்படி தகவல் வருது. இதுக்கு நடுவுல எது உண்மையினே தெரியல. பத்தாவதுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அந்த அணு ஆயுதம்ல வச்சிருக்கக்கூடிய, அதாவது யுரேனியம் என்ரிச் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இடத்தெல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஈரான் இஸ்பஹான், நெட்டான்ஸ்ல எல்லாம் தாக்குதலை நடத்துறதுன்னா இஸ்ரேலோ அமெரிக்காவோ கிடையாது, ஈரானே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வாசல்கள் எல்லாம் வெடிய வச்சு அந்த வாசல்களை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மலைக்குள்ள குறைஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, பில்டிங் கட்டி கதவெல்லாம் வச்சுதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தயாரிப்பு, அதுக்கப்புறம் யுரேனியம் என்ரிச் பண்ணி அங்க ஸ்டோர் பண்ணது எல்லாமே வச்சிருக்காங்க. அப்ப அது வெடிக்கும் போது என்ன ஆகும்னா, அது அப்படியே க்ளோஸ் ஆயிரும். ஃபுல்லா மணலா என்ன ஆயிரும்னா ஃபுல்லா க்ளோஸ் ஆகி கல்லு மண்ணு எல்லாம் உளுந்து இப்ப டோரே க்ளோஸா இருக்கு. அததான் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு, அதை நாங்க போய் தேடி எடுக்கணும், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும், எடுத்ததுக்கு பிறகுதான் நாங்க அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஈரான் எடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அதை க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்காங்க. அதனால இவங்க யுரேனியம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். ஈரான் பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரையும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யுரேனியம் பத்தி எல்லாம் பேச்சுவார்த்தையில பேசவே இல்லை அப்படிங்கிறத இவங்க தெரிவிக்கிறாங்க. அடுத்து இது இல்லாம என்ன பேசப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நீங்க ப்ராக்சிஸ்க்கெல்லாம் உதவக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஈரான் தரப்புல ப்ராக்சிஸை பத்தி எல்லாம் எந்த ஒரு தகவலும் அவங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இது சமாதான கையெழுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தெரியாம இருக்கு. இந்த நேரத்துல அமெரிக்கா சொல்றது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க, ஈரான் மறுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஈரான் தரப்புல இருந்து வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்க்கும்போது போர் நின்னா போதும்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. அவ்வளவுதான், போரை நிறுத்துறாங்க. முதல்ல சொன்னாங்க ஹார்மோஸ் நாங்க என்ன பண்ண போறோம், ஃப்ரீயா தான் அனுப்ப போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஈரான் ஃப்ரீ எல்லாம் கிடையாது, டோல் ஃப்ரீ தானே நீங்க வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஃபீஸ் நாங்க வசூல் பண்ணிக்கிறோம்னு சொன்னதுக்கு பிறகு அதையும் அமெரிக்கா ஒத்துருக்காங்க. அதாவது ரெண்டுமே ஒரே ஃபீஸ் தான். சுங்கசாவடி வசூல் பண்றோம் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவுக்கு ஒரு அவமானம், நாம போய் சண்டைய ஆரம்பிச்சு கடைசியில பார்த்தோம்னா அவங்க வசூல் பண்றதுக்கு சாதகமா போயிடுச்சு. அதுக்கு பதில் பாதுகாப்பு செலவுன்னு சொல்லிட்டா அதை கொடுத்துட்டு போங்க, அவங்களுடைய ஏரியாவை தாண்டி தான் நீங்களாம் வரீங்க, அப்போ உங்களுக்கு அந்த பாதுகாப்பு அந்த ஏரியாவில பலப்படுத்துறதே அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி இப்ப அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்ப அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு போர் நின்னா போதுன்னு மட்டும் தான் நினைக்கிறாங்களோ தவிர, எங்களை விட்டுருங்க நாங்க கலந்துட்டு போயிடுறோம், அதோட முடிச்சுக்கலாம், எங்கனால இதுக்கு மேல சண்டை போட முடியாதுங்கிற நிலைமையில தான் இப்ப அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்லாம் அங்க இருந்துட்டே இருந்தாலும் கூட இன்னைக்கு கூட இஸ்ரேல்ல இருந்து அந்த ஃபியூவல் நிரப்பக்கூடிய விமானங்கள் எல்லாம் பாதிக்கு மேல காலியாகி போயிருக்குது. மத்திய கிழக்குல இருந்து போர்க்கப்பல்களும் கிளம்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல் வருது. இப்படி வந்துட்டாவே தெரிஞ்சிச்சு கன்ஃபார்மா போர் முடிஞ்சிருச்சுன்ட்டு. போர் நடந்துட்டு இருந்தா இந்த மாதிரி போர்க்கப்பல் கிளம்பி போறது, விமானங்கள் கிளம்பி போறதெல்லாம் இருக்காது. இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஸ்டெப் எடுத்துட்டாங்க. அப்படின்னா இதுக்கு மேல போரை அமெரிக்கா செய்ய மாட்டாங்க, செய்ய விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா ப்ராக்சிஸ் பத்தி பேசல, எங்கள்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த யுரேனியம் பத்தி பேசல, அணு
ஆயுதத்தை பத்தி பேசல, அதே மாதிரி எங்கள்கிட்ட பேலிஸ்டிக் பத்தி எல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் போர் ஆரம்பிச்சதுக்கு காரணமே சும்மா வந்து அணு ஆயுதம்னு சொன்னாலும் இஸ்ரேலுக்கு தெரியும் அணு ஆயுதம்ல யார் மேல போர் வந்தாலும் கூட போட மாட்டாங்க. பார்த்துட்டு தானே இருக்கும் இத்தனை நாளா. பக்கத்தால காசால போரு, லெபனான்ல போரு, ஈரான்ல போரு, எல்லா பக்கம் தான் போரு. எங்க அணு ஆயுதம் யூஸ் பண்ணாங்க? யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படியே மிஞ்சி போய் யூஸ் பண்ணா அமெரிக்கா கூட யூஸ் பண்ணிட்டு மத்தவங்களை மிரட்டிட்டு தெரிய முடியுமோ தவிர ஈரான் மாதிரி இருக்கிற ஒரு நாடுல அணு ஆயுதமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு போறோம்னு கேட்டா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேலிஸ்டிக், அங்கிருந்து ஏவக்கூடிய ஏவுகணை இஸ்ரேலை வந்து அடையக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னா அது வந்து எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு தான் போர் செஞ்சாங்க. கடைசியா அவங்க வந்து நெத்தனியா சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயமே என்னன்னா, ஒண்ணு யுரேனியம் என்ரிச் பண்ணது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஏவக்கூடிய ஏவுகணை வந்து இவ்வளவு தூரத்துக்கு வரக்கூடாது, அவங்க ஏவுறதெல்லாம் 100 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும், அவங்களுடைய ஏவுகணையுடைய திறனே 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறது மட்டும் தான் வச்சிருக்கணும், மிச்சது எல்லாத்தையுமே அவங்களுக்கு வந்து நம்ம அழிச்சிடணும், அது எல்லாத்தையுமே அவங்களை ஒப்படைக்க சொல்லுங்க, அழிக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் வந்து இந்த போரே ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு முக்கியமே அந்த பேலிஸ்டிக் தான். ஆனா அதை பத்தி பேச்சுவார்த்தையில எதுவுமே இல்லை. வழக்கம் போல இவங்க எவ்வளவு பெரிய ஏவுகணை வேணா கண்டுபிடிச்சுக்கலாம், அது அணு ஆயுதமா இல்லாம இருந்தா மட்டும் போதும். ஏவுகணைகள், கொத்துகுண்டுகள், பேலஸ்டிக்கள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தடை இல்லாம இனியும் ஈரான் வந்து தயாரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லப்படுதுன்னா உலகளாவிய லெவல்ல இந்த பேச்சுவார்த்தை, இந்த ப்ரொபோசல் முழுக்க ஈரானுக்கு சாதகம் தான். இது அமெரிக்காவுடைய தோல்வியின் வெளிப்பாடு. இஸ்ரேல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை அமெரிக்காவை நம்பி ஏமாந்துச்சுன்னு சொல்றாங்க. அமெரிக்காவுடைய தோல்வியின் காரணமாக அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து விடாப்புடியா இருக்க முடியல. அவங்க வந்து ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அமெரிக்கா வந்து சமாதானம் பேசி இருக்கிறதாகத்தான் வந்து சொல்லப்படுது. நிபந்தனைகளும் இருந்துட்டு இருக்கு. அதே சமயத்துல வெள்ளிக்கிழமை தான் அந்த நிபந்தனைகள் எல்லாம் முழுசா வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டதுக்கு பிறகு வெளியே வரும். அப்ப அது என்னென்ன நிபந்தனைகள்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் உங்களுக்கு சொல்றோம். கடைசியா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய B-52 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானம், அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து அணு ஆயுதம் போடக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்ட விமானம், அதுக்கப்புறம் அணு குண்டுகள் சுமந்து செல்லக்கூடிய விமானம். இது மட்டும் இல்ல, அவங்களுடைய பங்கர் பிளாஸ்டரை கூட கொண்டு போய் பெரிய பெரிய குண்டுகளை எல்லாம் போட்டு அழிக்கக்கூடிய விமானம்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய அந்த B-52 விமானம் போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆனா உடனே அவங்க வந்து அமெரிக்கா ஆக்சிடென்ட் எல்லாம் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா பத்திரமா வந்து என்ன பண்ணிருக்கோம் நாங்க தரையிறக்கி வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தான் தகவல் வந்திருக்கு அது அப்பவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல வந்து இருந்த 8 மூத்த அதிகாரிகள் இறந்திருக்காங்க. அந்த மாதிரி விமானத்துல இயக்குறதே வந்து பாத்தீங்கன்னா ராணுவத்துல ரொம்ப வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க தான் வந்து இயக்க சொல்லுவாங்க. அந்த விமானமே வந்து அமெரிக்காட்ட ரொம்ப கம்மி தான் இருக்கு. பல கோடி மதிப்பிலான அந்த விமானம் ஆக்சிடென்ட் தான் இருக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் இறந்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து அது வெடிச்சிருக்குது, 8 பேர் இறந்திருக்காங்கன்னு தெரியுது. ஆனா அதுல ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, அந்த விமானத்தை அவங்க கொண்டு போய் ஈரானை அச்சுறுத்துறதுக்காக அந்த வழியா போனனாலதான் ஈரான் தரப்புல இருந்துதான் தாக்குதலை நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே நடக்கலைன்னு சொன்னவங்க இன்னைக்குதான் அது ஆக்சிடென்ட்னு ஒத்துருக்காங்க. அதுல 8 பேர் இறந்ததை ஒத்துருக்காங்க. இனிமேல் தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சோதிக்க வரோம், நாங்க ஆட்களை எல்லாம் அனுப்பி அதை வந்து என்ன பண்றோம் ஃபுல்லா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் சொல்லுவோம் அது ஈரானா இல்ல வந்து விபத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது ஈரானுடைய தாக்குதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு 8 நாளைக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா செய்திகள்லாம் வந்து கசிஞ்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த ஆக்சிடென்ட்டை ஒத்துக்கிறது மூலமாக ஈரான் இடத்துல அந்த விமானத்தை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.